So, அனைவருக்கும் வணக்கம். Welcome to my channel VMS Physics. So, due to some personal reasons, I could not post the video for last 2 weeks. So, sorry for the inconvenience. So, hereafter, you are all follow my channel for more videos related to JEE, NEET and state board problems and solutions. So, today, இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் +2 சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது இது நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம்னா அதோட ஆப்ஷன்ஸ் A, B, C அப்படின்ற மாதிரி மெமரைஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம அந்த மாதிரி மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கரெக்டாக ஆன்சரை சூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கான்செப்டை இந்த கொஸ்டின்ஸில் நம்ம அப்ளை பண்ணி எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் இனிமேல் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய ஸ்டேட் போர்ட் ஆகட்டும் JEE ஆர் நீட் ஓரியன்ட் எக்ஸாம்ஸை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஆன்சரை கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷனில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் எப்படி சொல்யூஷன்ஸ் அப்ளை பண்ணி ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் தேர் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸ், சொல்யூஷன் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, two identical point charge of magnitude minus q are fixed as shown in the figure. So this is minus q, this is minus q. A third charge plus q is placed midway between the two charges at the point P. So third charge plus q is placed at the midway between the two point charges. Suppose this charge plus q displaced a small distance from the point P in the direction indicated by the arrows, like A1 or A2 or B1 or B2. In which directions will plus q be stable with respect to the displacement? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். அதாவது டூ ஐடென்டிக்கல் சார்ஜஸ் மைனஸ் q இப்போ மிட் பாயிண்டில் ஒரு தேர்ட் சார்ஜ் ப்ளஸ் க்யூன்னு வச்சுருக்கோம். இதை நம்ம இந்த 4 டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து எந்த டைரக்ஷன் மூவ் பண்ணும்போது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த இதில் சப்போஸ் these plus q is moves along these directions along A1. So what about here? The distance between plus q and minus q is decreases, whereas the distance between plus q and minus q is increases. Similarly, if we move the point charge towards here along A2, here the distance is decreases, here distance is increases. So according to the Coulomb's law, F is inversely proportional to square of the distance. ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இதில் வந்து கண்டிப்பாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ மூவ் திஸ் சார்ஜ் அலாங் திஸ் டைரக்ஷன் தேர் இஸ் ஏ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் இன்க்ரீசஸ் ஹியர் அண்ட் ஹியர் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் டிக்ரீசஸ். ஸோ விச் வில் நாட் பி ஸ்டேபிள் அண்ட் விச் இஸ் நாட் பாசிபிள் டு மூவ் த ரிட்டர்ன் டு த சார்ஜஸ் டு த பாயிண்ட் P. ஓகே, சப்போஸ் if you consider this plus q which is moves along B1 and B2. So if we move B1 and B2, the distance between these plus q and these end charges is not changed. ஓகேங்களா, இப்போ இது சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஃபோர்ஸ்லையும் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம். இது இந்த லைனை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஈக்குட்டோரியல் லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஈக்குட்டோரியல் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குட்டோரியல் பாயிண்டில் வந்து நம்ம எந்த பாயிண்ட் எடுத்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் டூ எண்ட் சார்ஜஸ் தி டிஸ்டன்ஸ் இஸ் சேம். இல்லைங்களா? அப்போ பொட்டன்ஷியல் வந்து என்னென்னா ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு எடுத்தோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாயிண்ட் இஸ் 0. ஸோ ஒர்க் டன் டு மூவிங் தீஸ் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ விச் இஸ் ஸ்டேபிள் வென் த சார்ஜஸ் மூவ்ஸ் அலாங் B1 and B2. ஓகே, ஸோ the charges easily come back to the point P. Okay, so which is stable. So option B. So charges moves along B1 and B2 is stable with respect to the displacement. So problem number 2, which charge configuration produces a uniform electric field? ஓகேங்களா, நம்மளுக்கு தெரியும் what is the uniform electric field? The magnitude and the directions are same. ஓகேங்களா, so these are the option
whether the point charge produce uniform electric field or uniformly charged infinite line, that means infinite wire which produce a uniform electric field, then uniformly charged infinite plane sheet, and then uniformly charged spherical cell. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி தியரியில் படிச்சிருப்போம். காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு due to a spherical cell of radius r. So this is the equation, is equal to q by 4 by epsilon naught r square. If it is on the sphere or outside the sphere, this is the equation. As the distance is increases from the sphere, the strength of the electric field is decreases. இல்லைங்களா? நம்மளுக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் சேம் இன் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். ஸோ இந்த இ இஸ் டிபெண்ட் அப்பான் த குவான்டிட்டி ஆர். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை த ஸ்பெரிக்கல் செல் விச் இஸ் நாட் யூனிஃபார்ம். அதே மாதிரி பாயிண்ட் சார்ஜ், சப்போஸ் யூ கன்சிடர் ப்ளஸ் கியூ, this is similar to the spherical cell that will create the field around it in all the direction. Okay, that is also represented by the equation is equal to q by 4 by epsilon naught r square. As the distance increases, electric field is decreases, so field produced by the point charge is not uniform. Then the electric field due to infinitely long charged wire, this is already we discussed the form of wire. So this equation is equal to lambda by 2 by epsilon naught r. This is also depend upon r. As the distance increases, the field is decreases. As the distance decreases, the field is increases. So field is not uniform. But in this case, the electric field due to charged infinite plane sheet which is independent of r. So E is equal to sigma by 2 epsilon naught, which is independent of r. So field is uniform when we calculate the field due to charged infinite plane sheet. So this is not produced, that means the field produced by the wire which is not uniform. So the option is C, uniformly charged infinite plane sheet which produces the uniform electric field. So third question, what is the ratio of charges q1 by q2 for the following electric field pattern? Okay, so you see the diagram and you have to remember the property of electric lines of force. The last property, n is proportional to q, magnitude of charge. Then here you will consider the Gauss law, flux phi is equal to q enclosed by epsilon naught at constant epsilon naught, that means at the constant value of epsilon naught, pi is directly proportional to q. That means electric flux is directly proportional to the magnitude of the charges. Suppose you consider the first configuration, you will write q1 is equal to pi 1, and if you write second configuration, q2 is equal to pi 2. If you take the ratio, we will get it q1 by q2 is equal to pi 1 by pi 2. Then we have to count the number of lines reaches the point q1 and the q2. So number of flux lines directed towards q1, you count the lines 1 2 3 4 5 6 7 8 9 10 11. So total number of lines towards q1 is 11, and if you count the lines q2 which is 25, so we need the value of q1 by q2. So q1 by q2 is equal to 11 by 25. So option D. நம்ம இங்கே இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணணும். சப்போஸ் they will ask the question, what is the ratio of charges q2 by q1? Okay, suppose they will ask that q2 by q1, we will choose the option B, 25 divided by 11. Okay, you carefully understand the question, then we will choose the answer. Question number 4. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நான் நிறைய என்னுடைய வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன். நீட் ஜேஇ ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா யூ கோ அண்ட் ரெஃபர் தட் வீடியோ, நீட் ஜேஇ இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வீடியோ. So question number 4, electric dipole placed at an angle of 30 degree with an electric field of 2 into 10 power plus 5 Newton Coulomb inverse. It experiences a torque tau is equal to 8. The charge on the dipole. So what is the value of Q கேட்டிருக்காங்க? Minus Q and plus Q placed at the distance of
2a. So this is a midpoint. Okay, so the length of the dipole which is equal to 1 centimeter. நீங்கள் இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். The total length of the dipole is 1 centimeter. That means 2a is equal to 1 centimeter. Okay, not a is equal to 1 centimeter, 2a is equal to 1 centimeter. So from this equation we will write the expression for charge. So q is equal to tau divided by 2ae sin theta. So tau is equal to 8, then 2a is equal to 1 centimeter. So for 1 centimeter we will substitute 10 power minus 2 meter. Then value of e, capital E, 2 into 10 power 5. So 2 into 10 power plus 5. Then sin theta. So sin 30 degree. So we know that sin 30 degree is equal to 1 by 2. இல்லைங்களா? இப்போ இந்த 2 எங்கே போகும்? மேலே போகும். ஸோ 8 into 2. So 8 into 2 divided by 2 into 10 power 5, 10 power minus 2. So 10 power 3. ஓகேங்களா? பட் இதில் இந்த 2வும் இந்த 2வும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 8 இந்த 10 power plus 3 மேலே போச்சுன்னா 10 power minus 3 யூனிட் வந்து அது கூலும். ஸோ 8 into 10 power minus 3 கூலும் அப்படின்றது அந்த 8 மில்லி கூலும். ஸோ ஆப்ஷன் B. Question number 5. 4 Gaussian surfaces are given below with charges inside each Gaussian surface. Rank the electric flux through each Gaussian surface in increasing order. This is important. You can understand. Rank the electric flux in increasing order. You see the diagram now. There are 4 surfaces are given. This is a surface A that encloses this much amount of charges. This is surface B. This is surface C. This is surface D. Okay, so we know the formula for flux. Phi is equal to Q by epsilon naught. First we are going to calculate the total charge Q enclosed in the surface, each surfaces. So first we have to choose the surface D. This is surface D. It encloses only one charges, that is minus Q. So we will write the charges enclosed by the surface D is minus Q. Similarly, we will consider B. So this is surface B. So it encloses plus 2Q and minus Q. Okay, plus 2Q and minus Q. So for surface B, plus 2Q minus Q, so which becomes Q. Then you will consider the third surface C, which encloses minus Q and plus Q. So if we add these two, the total charge in surface C is equal to 0. Okay, then fourth one, the surface A. So plus Q minus Q plus 2Q. So plus Q and minus Q becomes 0. So remaining 2Q. So in surface A, the total charge enclosed is 2Q. Then with the help of the first equation, we will write the flux. So flux through A, 2Q by epsilon naught. Flux through B, Q by epsilon naught. Then flux through C, 0. Then flux through D, minus Q by epsilon naught. Okay, so now we will write the answer in increasing order. ஓகேங்களா? லோயஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் எழுத போகிறோம். இப்போ இதில் யார் 4 ஆன்சரில் லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் Q by epsilon naught. ஸோ பை ஆஃப் D. தென் 0. ஸோ பை ஆஃப் C. தென் Q by epsilon naught by of B. Then 2Q by epsilon naught. So in options, D is less than C, which is less than B, which is less than A. So option A is the correct answer. So question number 6. The total electric flux for the following closed surface which is kept inside the water. Means the charges are placed inside the medium. ஒரு வாட்டர் அப்படின்ற மீடியமில் வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன இதில் தெரியணும்னா வாட்டர்ன்ற மீடியமோட எப்சிலான் ஆர் வேல்யூ தெரியணும். தட் இஸ் ஈக்குவல் டு 80. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து என்ன டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி நோ த ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை இஸ் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். Okay, in terms of a medium, this equation is written as Q enclosed by epsilon. So we know the value of epsilon. Epsilon is equal to epsilon naught epsilon r.
and this is q enclosed. So pi is equal to sum of qi divided by epsilon naught epsilon r. So first we have to calculate the total charge enclosed in the given surface, closed surface. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் க்யூன்னு ஒன்று இருக்குது, இங்கே மைனஸ் க்யூ, ஹியர் ப்ளஸ் 2q. ஸோ இப்போ ஆட் திஸ் ஆல் வேல்யூ, ஸோ these two get cancel, so remaining 2q. So total charge enclosed in this system is 2q. So flux is equal to 2q divided by epsilon naught epsilon r. Okay, so then the medium of permittivity, already told to you, epsilon r for water is 80. So substitute this value 2q by 80 epsilon naught. So 2 and 80 get cancel, which becomes 40. So q by 40 epsilon naught. So flux through these following closed surfaces q divided by 40 epsilon naught. So option B. Question number 7. Two identical conducting poles having positive charge q1 and q2 are separated by the center to center distances are like this. q1 and q2 separated by a distance r. If they made to touch each other and then separated at the same distance, what is the force between them? ஓகேங்களா, லெஸ் தென் before ஆர் சேம் as before ஆர் மோர் தென் before ஆர் 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு 2 சார்ஜ் வந்து ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு. இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம்னா காண்டாக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ போத் ஆர் டச்சஸ் வித் ஈச் அதர், தேர் ஆஃப்டர் விச் இஸ் அகைன் செப்பரேட்டட் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஆர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு செப்பரேஷனில் இருக்கும்போது வாட் இஸ் த ஃபோர்ஸ்? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு அக்கார்டிங் டு த கூலும்ஸ் லா q1 q2 by 4 by epsilon naught r squared. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுறோம்னா காண்டாக்ட் பண்ணுறோம். காண்டாக்ட் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் ஆர் uniformly distributed between the two spheres. Okay, so now which will be made to contact and then thereafter which will be separated. Okay, so each sphere will attain the equal charge after that will be contact and separated. So q is equal to q1 plus q2 by 2. So now the force becomes, that is represented by f dash. So f dash becomes q1 prime q2 prime. That means each charge acquire the charge q1 prime and q2 prime, which is equal to q1 plus q2 by 2. So now the new force becomes q1 prime q2 prime divided by 4 by epsilon naught r square. So if substitute this value, we will get it 1 by 4 by epsilon naught q1 plus q2 divided by 2 the whole square divided by r squared. To compare these equation 1 and 2, we will get it q1 q2 is less than q1 plus q2 divided by 2 the whole square. So according to this, we will write the forces after that will be contact. F dash is always greater than F. So the option is more than before. So option C. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா, இந்த q1 q2க்கு பதிலாக நம்ம ஒரு மேக்னிடியூட் வேல்யூஸ் கொடுத்துடலாம். சப்போஸ் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 கூலும், this is equal to 6 coulomb. Okay, first we have to calculate the force. Thereafter, which will be contact each other, the charges are uniformly distributed. So 5 plus 6 divided by 2, 11 divided by 2, 5.5. Now you calculate the value which is always greater than that first force. So question number 8. Rank the electrostatic potential energies for the given system of charges in increasing in order. So increasing order ல எழுத சொல்லியிருக்காங்க. இது electrostatic potential for the given configuration. So first configuration எடுத்துக்கலாம். q which are separated by q minus q which are separated by r. So first நம்ம potential energy formula எடுத்துக்கலாம். So u is equal to q1 q2 by 4 by epsilon naught r. Otherwise k q1 q2 by r is a potential energy formula. இப்போ first configuration க்கு எழுதணும் அப்படின்னா u of s equal to k q minus q divided by r. சரிங்களா? So k plus q minus q divided by r. So minus k q squared by r. இது first. Second configuration பார்த்தோம்னா minus q plus q separated by r. So u of b is equal to k minus q separated by r. So minus into minus plus ஆயிரும். So k q squared by r. Second configuration. For third configuration, minus q minus 2q separated by r. So u of c is equal to k minus q minus 2q divided by r. So minus into minus plus.
ஸோ கே 2k q ஸ்கொயர்டு பை ஆர். இப்போ இதில் வந்து ஸ்மால் கரெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து மைனஸ் கிடையாது, இது வந்து என்னது ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 2k q ஸ்கொயர்டு பை ஆர். தென் ஃபோர்த்து கான்ஃபிகரேஷன் எடுத்தோம்னா q minus q which are separated by 2r distance. So u of d is equal to k q minus 2q divided by 2r. இதில் இந்த 2வும் இந்த 2வும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் அப்படியே இருக்கும் k q ஸ்கொயர்டு பை ஆர். இப்போ நம்ம இந்த 4 ஆப்ஷன்ஸையும் ஆன்சரை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்சரை நம்ம இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். இருக்கிறதே லோயஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 4ம் போத் ஆர் ஈக்குவல் ஆல்சோ. ஸோ 1 is equal to 4. இப்போ இதை வச்சே நம்ம 4 ஆப்ஷனில் கண்டுபிடிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 is equal to 4 இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ இல்லைங்களா? அப்போ ரிமைனிங் செக் பண்ணிடலாம். இதை ரெண்டை விட அடுத்து நெக்ஸ்ட் யார் அதிகம்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ கே கியூ ஸ்கொயர்டு பை ஆர். அதை விட அதிகம் 2k q ஸ்கொயர்டு பை ஆர். இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் A. So question number 9. An electric field of E is equal to 10x I cap exists in a certain region of space. Then the potential difference V is equal to V0 minus VA, where V0 is the potential at the origin and VA is the potential at x is equal to 2 meter is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். VA வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது. ஓகேங்களா? நமக்கு ஃபார்முலா தெரியும், இந்த ஒர்க் டன் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் த பொட்டன்ஷியல் எடுத்துக்கலாம். ஸோ ஈஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். இதில் வந்து டிவி எடுத்தோம்னா மைனஸ் இ இன்டூ டிஎக்ஸ்னு வரும். இதில் இயோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 10xi. ஸோ விச் இஸ் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இக்கு பதில் 10x அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணோம்னா dv is equal to minus 10x dx அப்படின்னு கிடைச்சிரும். So we are going to integrate this equation on both the sides with the unit with the limit of v0 to va. இதில் ஒரு சின்ன கேஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு சொல்லுவோம். அப்போ ஆரிஜினில் வந்து v0, இதில் வந்து va நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து va மைனஸ் v0. இதுதான் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைங்களா? ஆனால் நம்ம இந்த கேஸில் கண்டுபிடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா v0 டு va கண்டுபிடிக்கிறோம். ஃபைனலாக va மைனஸ் v0 கண்டுபிடிக்கிறோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா v0 மைனஸ் va எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்ன வரும்? 0 to 2 10x dxன்னு வரும். சரிங்களா? இதில் ஒரு மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் 0 to 2 10x dx. இதில் 10 நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஓகேங்களா? இதில் இந்த 2வும் 10ம் கேன்சல் ஆயிரும். ஸோ விச் பிகம்ஸ் 5. ஸோ மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர்டு லிமிட் 0 to 2. ஸோ இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்பர் லிமிட் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ 2 ஸ்கொயர்டு மைனஸ் 0. ஓகேங்களா? ஸோ 2 ஸ்கொயர்டு எவ்வளவு 4. ஸோ மைனஸ் 20 அப்படின்னு வரும். யாருது? VA மைனஸ் V0 equal to minus 20 volt potential. But here we will calculate V is equal to V0 minus VA. So you will change this term V0 minus VA like this. 1 minus is exists. So which becomes plus. So V is equal to plus 20 volt. So option C. So question number 10. A thin conducting spherical cell of radius R has a charge plus Q which is uniformly distributed on its surface. ஸோ ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். ஸோ சார்ஜஸ் ப்ளஸ் கியூ இஸ் ரிசைடிங் ஆன் த சர்ஃபேஸ், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ வாட் அபவுட் த கரெக்ட் ஃப்ளாட் ஃபார் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு திஸ் ஸ்பெரிக்கல் செல் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி தியரியிலே படிச்சிருப்போம். பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் இஸ் கான்ஸ்டன்ட். At the same time potential inside the spherical cell is also constant. இல்லை சர்ஃபேஸில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அதே தான் எங்கேயும் இருக்குன்னா இன்சைட்லையும் இருக்கும். பட் வெளியில் ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா V is inversely proportional to R. சரிங்களா? ஸோ V வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆராக இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? டிகிரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வச்சுக்கலாம். ஆன் த ஸ்பியர் தட் மீன்ஸ் R is equal to capital R. அந்த கண்டிஷன்லையும் இன்சைட்லையும் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்.
இல்லைங்களா? அப்போ ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பொட்டன்ஷியல் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். இதுதான் அதோட கேஸ். அப்போ இந்த 4 கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கிராஃப் எடுத்தீங்கன்னா R is equal to R, the potential is constant. Okay, then the distance is increases, R is increases, the potential is decreases. Okay, so the correct option is option B. So question number 11. 2 points A and B are maintained at a potential of 7 volt and minus 4 volt respectively. So what about the work done in moving 50 electrons from A to B? இப்போ நம்மளால் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பாயிண்ட் இருக்குது A and B that are maintained by the potential. So given data potential at A வந்து 7 volt, potential at B வந்து minus 4 volt. இப்போ total number of electrons வந்து 50. You have to calculate the work done. So நமக்கு work done ஃபார்முலா தெரியும். W is equal to QV. So V is the potential difference between the 2 points. That means we will write W is equal to Q into VA minus VB. ஓகேங்களா? இதில் Qன்றது according to the quantization Q is equal to NE. So where N is equal to 50 and E is the charge of the each electron. So 1.6 into 10 power minus 19 coulomb. So now you substitute all this value. So W is equal to 50, 1.6 into 10 power minus 19. Then the potential difference VA minus VB. V is equal to 7 volt minus VB is equal to 4 volt. So minus of minus 4. So which becomes plus. So totally 11. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 880 into 10 power minus 19 வரும். இதில் வந்து நம்மளுக்கு 880ல் ஆப்ஷன்ஸ் இல்லை. அதனால் நம்ம அந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ 8.8 அப்படின்னு மாற்றும்போது 10 பவர் மைனஸ் 17 ஜூல்ஸ் அப்படின்னு வருது. இல்லைங்களா? இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மைனஸ், இன்னொன்று வந்து ப்ளஸ். நம்மளுக்கு வந்து என்னது ப்ளஸில் வருது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ கொஸ்டின் நம்பர் 12. If voltage applied on the capacitor is increased from V to 2V, அதாவது Vன்னு இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து டபுள் த வோல்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒரு கெப்பாசிட்டரில். சூஸ் த கரெக்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க இங்கே. இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம டேட்டா எடுக்கிறோம்னா ஒன்று வந்து இனிஷியல் வோல்டேஜ் V அண்ட் ஃபைனல் வோல்டேஜ் இஸ் 2V. தென் we know that the charge stored on the capacitor Q is equal to CV. Actually C is a constant of proportionality which is called the capacitance. அப்போ Qவும் V என்னன்னா directly proportional. இல்லைங்களா? Qவும் Vயும் directly proportional. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? voltage is increased from V to 2V. அப்போ V வந்து டபுள் ஆகுது அப்படின்னா சார்ஜும் என்ன ஆகணும்? டபுள் ஆகும். ஸோ both are directly proportional. So charge depends upon the potential. So V is doubled, Q is also doubled. ஓகேங்களா? அடுத்தது கெப்பாசிட்டன்ஸுக்கு நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். C is equal to epsilon naught A by D. This is for the parallel plate capacitor, capacitance of the parallel plate capacitor. So from this expression we can understand the C is independent of V, but which is dependent upon the area and the distance separation, which is independent of V. இப்போ V சேஞ்ச் ஆகிறதுனால கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகிறதில்ல? சேஞ்ச் ஆகிறதில்ல. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ரிமைன்ஸ் சேம் இஃப் வோல்டேஜ் இஸ் டபுள்டு. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சரை பார்த்தோம்னா இங்கே இருக்கும். Q ரிமைன்ஸ் சேம்னா கண்டிப்பாக இது கிடையாது. Q இஸ் டபுள்டுனா இது ஆப்ஷனில் உண்டு. ஆனால் C டபுள்டுன்னு கொடுத்துருக்காங்க. C வந்து டபுள் ஆகாது, ரிமைன்ஸ் சேம். ஸோ ஹியர் C ரிமைன்ஸ் சேம், Q டபுள்டு. போத் Q அண்ட் C ரிமைன்ஸ் சேம். ஸோ ஆப்ஷன் C தான் நம்மளுக்கு அது கரெக்ட் ஆன்சர். C ரிமைன்ஸ் சேம் அண்ட் Q இஸ் டபுள்டு. So question number 13. A parallel plate capacitor stores a charge Q at a voltage V. Suppose the area of the plate of the capacitor and the distance between the plates each are doubled. Then which is the quantity that will change? இந்த 4 குவான்டிட்டியில் எந்த குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும்? எப்போ ஒரு ஏரியா ஆஃப் த பிளேட்டையும் டிஸ்டன்ஸையும் டபுளாக ஆக்கும்போது இந்த 4 குவான்டிட்டியில் எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சொல்யூஷன் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்துக்கலாம். A becomes 2A and D becomes 2D. ஓகேங்களா? எல்லாமே ரெண்டுமே டபுள் ஆகுது. ஃபஸ்ட் நம்ம கெப்பாசிட்டன்ஸை செக் பண்ணலாம். கெப்பாசிட்டன்ஸுக்கு ஃபார்முலா வந்து இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் C is equal to epsilon A by D. இப்போ A வந்து 2A,
டி வந்து 2Dன்னு கொடுத்தோம்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் ஆர் வருவா நியூ கெப்பாசிட்டன்ஸ் எப்சிலான் நாட் ஏ பை டின்னு தான் வரும். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிறதும் இப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகாது, இதில் சேஞ்ச் ஆகாது. நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிற குவான்டிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது Q இஸ் ப்ரொபோஷனல் டு V எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு கேஸில் வந்து V வந்து என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. அப்போ Q வந்து என்ன ஆக சான்ஸில் சேஞ்ச் ஆகாது. ஸோ Q இஸ் சேம். அப்போ சார்ஜும் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அடுத்தது வோல்டேஜ். வோல்டேஜுக்கு Q பை C எடுத்துக்கிட்டோம்னா சிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், எப்சிலான் நாட் ஏ பை டி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ திஸ் பிகம்ஸ் QD பை எப்சிலான் நாட் ஏ. இதில் D becomes 2D, A becomes 2A. So 2 get cancelled. So now V prime new potential becomes QD by epsilon naught A. யார் வந்துருவா, அந்த ப்ரீவியஸாக இருக்கிறதே வந்துடும். ஸோ V is equal to V prime. இங்கே வோல்டேஜும் சேஞ்ச் ஆகலை இல்லைங்களா? ஸோ அடுத்தது எனர்ஜி டென்சிட்டிக்கு எடுத்த ஈக்குவேஷன்னா 1/2 epsilon naught E squared A D. ஸோ A becomes 2A, D becomes 2D ஆச்சுன்னா this becomes 4 into 1/2 epsilon naught E squared AD. சரியா? ஸோ 4 times of that initial energy. ஓகேங்களா? ஸோ எனர்ஜி டென்சிட்டி only changes when the area of the plate and the distance separation is doubled. So option D is the correct answer. Question number 14. Three capacitors are connected in triangle as shown in figure. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஏ அண்ட் சி? அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில வர்ற ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஃபார் தீஸ் கிவன் கான்ஃபிகுரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஈக்குவலண்ட் சர்க்கியூட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியணும். நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இல்லைங்களா? அப்போ இது ரெண்டுக்கு இடையிலன்னு சொல்லும்போது இது வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ எது சீரிஸ் எது வந்து பேரலல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவலி தீஸ் டூ காம்பினேஷன்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் தீஸ் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் தீஸ் கெப்பாசிட்டன்ஸ் கனெக்டட் இன் பேரலல். ஸோ லெட் அஸ் ட்ரா த ஈக்குவலன்ட் சர்க்கியூட். அதாவது 2 microfarad and 2 microfarad both are connected in series combination like this, and the third capacitance 1 microfarad connected in parallel. So let us calculate the equivalent capacitance between the point A and C. சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட் நம்ம சீரிஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். சீரிஸ்க்கு அப்ளை பண்ணால் சீரிஸ்க்கு ஃபார்முலா என்னது, 1/CS equal to 1/C1 plus 1/C2. ஸோ 1/CS equal to 1/2 microfarad and 1/2 microfarad. ஸோ 2 LCM எடுத்தோம்னா 2/2ன்னு வரும், which becomes 1. ஸோ CS equal to 1 microfarad. இதோட டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு, 1 microfarad. ஓகேங்களா? இல்லை நம்ம இதில் ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம நீட்டு ஜேஇயில் இது ரெண்டு ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸாக இருந்ததுன்னா we will use this shortcut. ஆல்ரெடி நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். CS equal to C by N. There are n number of equal capacitors connected in series combination. The formula is C by N. So C எவ்வளவு, 2 capacitors 2 microfarad and number of capacitor 2. So 2/2 is equal to 1. This is shortcut இல்லைங்களா? இப்போ இந்த ரெண்டு சேர்ந்த காம்பினேஷனோட எஃபெக்டிவ் 1 microfarad வந்து இந்த 1 microfaradோட என்னது, பேரலல். இந்த இருக்குது இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ பேரலல். ஸோ லெட் அஸ் கால்குலேட் இன் பேரலல் காம்பினேஷன். CP is equal to CS, அதாவது இதோட CS வேல்யூ 1 microfarad which is parallel with another 1 microfarad. So another 1 microfarad. So 1 microfarad per 1 microfarad, CP becomes 2 microfarad. இல்லைங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 2 microfarad. ஸோ ஆப்ஷன் பி. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்குன்னா இது ரெண்டும் வந்து ஷார்ட்கட்ஸ். பேரலுக்கு வந்து n நம்பர் ஆஃப் CS அப்படின்னு வரும். 2 into 1 microfarad கொடுத்தோம்னா 2 microfarad. So question number 15. Two metallic spheres of radii 1 cm and 3 cm are given the charge. இது வந்து first metallic sphereல, இது வந்து second metallic sphereல கொடுத்துருக்காங்க. If these are connected by a conducting wire, what about the final charge on the picker sphere? அதாவது 3 cm sphereல எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம radius of the first sphere பார்த்துடலாம். எவ்வளோ, 1 cm. ஸோ 1 into 10 power minus 2 meter. Radius of the second sphere 3 cm. ஸோ 3 into 10 power minus 2 meter.
ஓகேங்களா? ஸோ போத் ஆர் கனெக்டட் பை த கண்டக்டிங் ஸ்பியர். ஸோ இந்த சார்ஜும் இந்த சார்ஜையும் ஒரு கண்டக்டிங் வயரை வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜஸ் ஆர் ரீடிஸ்ட்ரிபியூட்டட். இல்லைங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் போத் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லைக் சார்ஜஸ். அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் இங்கே வந்து என்ன இருக்குன்னா பொட்டன்ஷியல் வந்து ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு த பொட்டன்ஷியல் ஜீரோ கான்செப்ட் ஈக்குலிபிரியம், ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு V2 அப்படின்னு வரும். இல்லைங்களா? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் KQ/R இஸ் த பொட்டன்ஷியல் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ். ஸோ வில் ரைட் KQ/Q1/R1 which is equal to KQ2/R2. ஸோ இதில் K கான்ஸ்டன்ட் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா Q1/R1 is equal to Q2/R2. நம்மளுக்கு யார் வேணும்னா செகண்ட் சார்ஜ் வேணும், அதாவது ஃபைனல் சார்ஜ் Q2 ஆன் த பிக்கர் ஸ்பியர். இப்போ இதை வந்து நம்ம Q1 வச்சுருக்கோம், இதை Q2 வச்சுருக்கோம். சரிங்களா? ஆஃப்டர் த போத் ஆர் கனெக்டட் பை த கண்டக்டிங் வயர், வாட் அபவுட் த சார்ஜ் ஆன் த ஃபைனல் சார்ஜ் ஆன் த பிக்கர் ஸ்பியர், அதாவது Q2 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சொல்யூஷன் யாருன்னா Q2 is equal to இந்த R2 இங்கே போயிருமா? ஸோ R2/R1 into Q1. ஸோ now we substitute the value. R2 எவ்வளவு? 3 into 10⁻². இல்லையா? Q1 ஓட வேல்யூ எவ்வளவு? -1 into 10⁻² கூலும் டிவைடட் பை R1 ஓட வேல்யூ 3 into 10 R1 ஓட வேல்யூ 1 into 10⁻² மீட்டர். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இந்த 10⁻², 10⁻² என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இல்லைங்களா? ஸோ -3 into 10⁻². இது வந்து நம்ம எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சார்ஜஸ்க்கு. ஸோ Q2 is equal to 3 into 10⁻² கூலும் after that will be connected by the conducting wire. So option A. So thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. என்னுடைய ஃபியூச்சர் வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ.